உங்ககிட்ட தான் சொல்கிறேன். நீங்கள் லைஃப்பில் நடக்கிற ஒவ்வொன்றையும் ஷேர் பண்ணுறீங்களா எல்லாத்தையுமே ஓவரா? அப்போ இதை தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்காக தான். உங்கள் லைஃப்பில் நடக்கிற எல்லாத்தையுமே நீங்கள் ஷேர் பண்ணால் அவங்க அட்வான்டேஜஸாக கூட எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே ஓவராக ஷேர் பண்ணாதீங்க. குறிப்பாக ஃப்யூச்சர் பிளானை ஓவர் ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா எல்லாருமே நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சி போகிறதும் கிடையாது. அடுத்து வந்து உங்களுக்கு இன்கம் வந்து யார்கிட்டையும் ஓவராக ஷேர் பண்ணாதீங்க. அப்புறம் அவங்க ஜெலஸ் படக்குள்ள சுச்சுவேஷன் நிகழலாம். அடுத்து வந்து ஃபெயிலியர் ஆகியது, தோல்வி படையது. தோல்வி வந்து ஒரு மனுஷனுக்கு சகஜம்தான், அது வந்து ஒரு காமனான ஒரு விஷயந்தான். நான் தோற்று போனேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளம்பிகிட்டே இருக்காதிங்க. அதுலேருந்து மீண்டும் வந்து லேர்ன் பண்ணுங்க, கற்றுக்கோங்க. லேர்ன் பண்ணி அடுத்த ஸ்டெப்புக்கு போக பாருங்கள். தோல்வியையும் ஷேர் பண்ண அவங்க வந்து உங்களை வீக்னஸ்ஸாக நினச்சோக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. முக்கியமான ஒன்று, உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்போ இல்லை அப்பா அம்மா ரிலேஷன்ஷிப்போ இதெல்லாம் மூணாவது ஒரு மனுஷங்கிட்ட ஷேர் பண்ணாதீங்க. மூணாவது ஒரு மனுஷன் இடையில வரும்போது பிரச்சனை கூடலாம். ஒருத்தங்கள்கிட்ட ஷேர் பண்ணியது நல்லது, ஆனாலும் ஓவராக ஷேர் எல்லாமே பண்ணால் அது வந்து என்ன சொல்லியது, பிரச்சனைகளை தான் உருவாக்கும். தனக்கு லைஃப்பை பற்றி ஓவராக ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் மக்களே.